Mendelian inheritance, Mendel's law of heredity. So Mendel proposed two rules based on his observation on monohybrid cross. Today these rules are called the law of inheritance. Okay ma. The first law is the law of dominance and the second law is the law of segregation. These scientific law play an important role in the history of evolution. The first law is a law of dominance. What is that in a law of dominance? The character are controlled by discrete units called a factor. Okay, so இப்போ நம்ம ஒரு ஜென்ரேஷன் போடணும் அப்படின்னா எப்படி போடுவோம்? பேரண்ட் மென்ஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் we want to write a parent. ஓகே, ஸோ பேரண்ட்டில் ஒன்று வந்து மேலாகவும் அனதர் ஒன் வந்து ஃபீமேலாகவும் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இது நம்ம என்ன கால் பண்ணுறோம்? இட் இஸ் that both capital letter it is responsible for the tall homozygous pure line. Okay, so both small letter it is in a dwarf na enama valarama short and the plant வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, இது டாலாக இருக்கும், இது ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம துவாஃப்னு கால் பண்ணுறோம். தட் இஸ் அ குள்ளத்தன்மை அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் மென்ஷன் அஸ் அ ஸ்மால் லெட்டர் டி, ஸ்மால் லெட்டர் டி. இது துவாஃப்னு சொல்லிவிட்டு டிடி போடக்கூடாது. நம்ம ஆக்சுவலாக டாலை என்ன லெட்டரில் மென்ஷன் பண்ணுறோமோ அதே லெட்டரை ஸ்மாலில் மென்ஷன் பண்ணணும். ஓகேயா? ஸோ இதுதான் ரிசசிவ் கேரக்டரோட இது. ஓகே, இப்போ பிளான்ட் எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் யூ வாண்ட் டு ரைட் அ கேமிட். ஸோ கேமிட் என்ன எழுதுவோன்னா இதிலேருந்து 2 கேமிட் வந்து ரிலீஸ் ஆகும். அதிலேருந்து கேபிட்டல் லெட்டர் டி, கேபிட்டல் லெட்டர் டி. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா கேமிட்ஸ்னால் சர்க்கிள் பண்ணியிருக்கணும். மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. கேமிட்ஸ்னால் என்ன பண்ணியிருக்கணும்? சர்க்கிள் பண்ணியிருக்கணும். ஸோ இதிலேருந்து என்ன வரும்? துவாஃப்லேருந்து 2 கேமிட் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் F1 ஜென்ரேஷன், ஃபஸ்ட் ஃபீலியல் ஜென்ரேஷன். ஸோ ஹவ் இட் இஸ் பாசிபிள்? மேலோட ஒன்றும் இன்னொன்றும் வந்து கம்பைன் ஆகுது. ஸோ அப்போ என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? கேபிட்டல் லெட்டர் டி, ஸ்மால் லெட்டர் டி, capital letter T, small letter T. 2 kinds it is developed, you know. So what it is mentioned means in a first filial generation, okay, the expression எது எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அப்படின்னா கேரக்டர் இருக்கிறது 2 கேரக்டருமே இருக்குது. டால் இருக்குது, துவாஃப் இருக்குது. பட் ஆனால் இந்த பிளான்ட் எப்படி க்ரோ ஆகும் அப்படின்னா டாலாக தான் க்ரோ ஆகும். ஓகேயா? பார்க்குறதுக்கு டாலாக தான் க்ரோ ஆகும். ஓகேயா? ஸோ ஆனால் செகண்ட் ஜென்ரேஷனில் 2 கேரக்டருமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி கேமிட்ஸை எடுத்துகிட்டு செகண்ட் ஜென்ரேஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ அதில் என்ன ஆகும்னா 2 பேரண்ட்டோட அல்லீல்ஸும் அங்கே வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கும். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் என்ன இருக்கும்? ஒன்லி 1 பேரண்ட்டு, அது டாமினண்ட்டோடது மட்டும்தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். செகண்ட் ஜென்ரேஷனில் எப்படி இருக்குமா? 2 பேரண்ட்டோட கேரக்டரும் செகண்ட் ஜென்ரேஷனில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் 3:1ங்கிற ரேஷியோவில். எப்படின்னா 3 டாமினண்ட்டும் 1 வந்து ரெசசிவும் அதாவது துவாஃபும் வந்து இருக்கும். ஓகேயா? ஸோ இதை நம்ம என்ன கால் பண்ணுறோன்னா law of dominance. How it is possible? The character are controlled by discrete units called factor. ஓகே, which occur in a pairs. ஸோ பார்த்தோமா இது வந்து எப்படி இருக்குது? பேர்ஸாக தான் பிளான்ட்டில் பேரண்ட்டில் இருக்குது. ஓகேயா? இன் அ dissimilar pair of a factor, one member of the pair is dominant and the other pair is recessive. This law gives the explanation that in a monohybrid cross, F1 is a fully dominant only and expression only the one parent only. In a F2 generation, அதாவது செகண்ட் ஜென்ரேஷன் இட் இஸ் ப்ரொடியூஸ் in a 3:1 ரேஷியோவில். அதாவது 3 வந்து ஒரு பேரண்ட்டாகவும் 1 வந்து ஒரு பேரண்ட்டாகவும் 2 ஜென்ரேஷனுமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வி கால்ட் ஆஸ் இன் அ law of dominance. Next one is the law of segregation. ஓகே, ஸோ மென்டல் இது வந்து கேட்பாங்க. மென்டல் இன்ஹெரிட்டட்
லா ஆஃப் ஹெரிடிட்டி வந்து கேட்பாங்க, ரெண்டு இதுவுமே நீங்கள் ரைட் பண்ணியிருக்கணும். ஸோ லா ஆஃப் செக்ரிகேஷன் வாட் இஸ் த மீனிங்? அலீல்ஸ் டூ பேரண்ட்டை வந்து 2 அலீல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையாம்மா? ஸோ என்ன பார்த்தோம், பேரண்ட்டை வந்து 2 அலீல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு. டியூரிங் தட் இன் அ ஃபர்ஸ்ட் ஃபிலியல் ஜென்ரேஷன் தீஸ் அலீல்ஸ் இன் அ கேமிட்ஸ் இட் இஸ் ஸ்பிளிட்டட். ஓகே, செக்ரிகேஷன்னா ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகேயா? ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த இதில் இருக்கிறப்ப பேரண்ட்டில் இருக்கிறப்ப இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. ஓகேயா? ஸ்ப்ளிட்டடாக தான் இருக்குது. ஸோ ஒன்லி இன் அ கேமிட்ஸ் ஆன்வர்ட்ஸ் இட் இஸ் ஸ்ப்ளிட்டட். Okay, so that is only we called as a law of segregation or law of purity of gametes. Alleles do not show any blending. Okay, so alleles என்ன ஆகாது, ரெண்டு அலீலும் கம்பைன் பண்ணி பிளெண்ட் ஆகி இருக்காது. பிளெண்ட் ஆகியிருந்தால் என்ன ஆகும், அது வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஓகே, பிளெண்ட் ஆகி இருக்காது. ஸோ ஆனால் both the character are seen such in that in a F2 generation through one of the character is not seen in a F1 generation. During the formation of gametes, the factor or alleles of a pair separate and segregate from each other such that each gamete receives only one of the two factors. Okay, so a homozygous parent produces similar gametes. ஓகே, ஸோ ஹோமோசைக்கஸ் ஒரே மாதிரி இருக்க பேரண்ட் என்ன பண்ணும், சிமிலர் கேமிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேம்மா, இன் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன். கேமிட்ஸ் ஆர் நெவர் ஹைப்ரிட். ஓகே, இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கேமிட்ஸ் என்ன கிடையாதுன்னா ஹைப்ரிட் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ மோனோஹைப்ரிட் கிராஸ். ஸோ மோனோஹைப்ரிட் கிராஸ் we are able to clear cut in idea about that in a what it is, the first law about that in a law of dominance and law of segregation. law of dominanceல என்ன பார்த்தோம், F1 ஜென்ரேஷனில் ஒரு பேரண்ட் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், F1 ஜென்ரேஷனில் ஒரு பேரண்ட் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். F2 ஜென்ரேஷனில் 3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் ரெண்டு பேரண்ட்டுமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா law of segregation. law of segregation, law of segregation what means, அதோட அலீல்ஸ் வந்து உள்ளக்க பிளெண்ட் ஆகி இருக்காது, கேமிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையாம்மா? தனித்தனியாக என்ன ஆகும், ஸ்ப்ளிட் ஆகும். கேமிட்ஸ்னால் என்ன பண்ணியிருக்கணும், யூ புட் தட் இன் அ சர்க்கிள், யூ புட் தட் இன் அ சர்க்கிள். ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லுக் அட் தட் பேரண்ட் பி ஜென்ரேஷன்னா பேரண்ட் ஜென்ரேஷன். நீ இந்த ஃப்ளோ சார்ட் போடுறப்ப சைடில் நீ நோட் பண்ணிகிட்டே வரணும். பேரண்ட் யார் இங்கே, டால், டுவாஃப். டால் என்ன அலீல் வச்சுருப்பாங்க, 2 கேபிட்டல் லெட்டர் டி வச்சுருப்பாங்க. ஓகேயா? ஸோ டாஃப் இட் இஸ் ஹேவிங் அ 2 ஸ்மால் லெட்டர் டி. ஓகே, டி போடக்கூடாது டாஃப்னால. கேபிட்டல் லெட்டர் அதாவது டாமினண்ட்டோட லெட்டரை தான் ஸ்மால் லெட்டரில் நம்ம ரைட் பண்ணணும், துவாஃப். ஓகேயா? ஸோ இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க டால் பிளான்ட்டு, இது ஷார்ட் பிளான்ட்டு. ஓகேம்மா? ஸோ இதிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கேமிட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவோம், இந்த சைடு கேமிட் போடலை, பட் ஆனால் நீ ரைட் பண்ணிக்கோ, கேமிட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கணும். போட்டுட்டு இந்த 2 கேபிட்டல் லெட்டர் டீலேருந்து அலீலேருந்து கேமிட்ஸ் 2 கேமிட் வந்து ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரியும், லைக்வைஸ் ஹியர் டுவாஃப்லேருந்து 2 ஸ்மால் லெட்டர் டி ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி என்ன பண்ணியிருக்கணுமா, யூ வாண்ட் டு புட் தட் இன் அ கேமிட்ஸ் போட்டிருக்கணும். அதுக்கு அடுத்து F1 ஜென்ரேஷன். ஸோ இந்த F1 ஜென்ரேஷன் நம்ம கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஃபுன்னட் செக்கர் போர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபுன்னட் செக்கர் போர்டு அப்படிங்கிறது பார்த்தோன்னா இட்ஸ் நத்திங் பட் இன் அ ஸ்கொயர் லைக் தட் ஸ்ட்ரக்சர் ஒன்லி. ஸோ இதில் என்ன ரைட் பண்ணுறோம், ஸ்கொயர் மாதிரி ட்ரா பண்ணுறோம். ஸோ F1 ஜென்ரேஷன். ஸோ இதில் உள்ள கேமிட்டை எழுதுகிறோம். ஒரு சைடு ஃபஸ்ட்டு பேரண்ட்டோட கேமிட்டை கேபிட்டல் லெட்டர் டி, அனதர் ஒன் சைடு இஸ் செகண்ட் பேரண்ட்டோடது ஸ்மால் லெட்டர் டி எழுதுகிறோம். ஓகேயா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வச்சோம் அப்படின்னா எது கம்பைன் ஆகுது, கேபிட்டல் லெட்டர் டியும் ஸ்மால் லெட்டர் டி கம்பைன் ஆகுதா, அப்போ அதை அங்கே உள்ளே எழுதுகிறோம். ஒரு கேபிட்டல் லெட்டர் டி இருந்தாலே அது டாமினண்ட்டாக தான் இருக்கும், டாலாக தான் இருக்கும். ஸோ அப்போ உள்ள டால் எழுதுகிறோம். ஓகே, ஸோ ரெண்டாவது பாக்ஸ், செகண்ட் பாக்ஸ் பாருங்கள். ஸோ இந்த பாக்ஸும் லுக் அட் தட், இந்த இதுவும் கம்பைண்ட் ஆகிறது. ஸோ அப்போ
capital T small letter t. ஓகே, ஒரு capital letter T இருந்தாலே அது என்ன கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணும்? டால். ஓகே, டால் பிளான்ட்டாக தான் க்ரோ ஆகும் அந்த சீடு. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் capital letter T ஸ்மால் லெட்டர் டி. ஃபஸ்ட்டு இன்னொன்று என்ன எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எழுதுகிறப்ப டாமினண்ட்டாக தான் எழுதணும். செகண்டு தான் டுவார்ஃப் எழுதணும். ஓகே, கேபிட்டல் லெட்டர் டி ஸ்மால் லெட்டர் டி டால். ஸோ லைக்வைஸ் கேபிட்டல் லெட்டர் டி ஸ்மால் லெட்டர் டி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஃபோர் சீடு நமக்கு கிடைக்கிது. ஃபோர் சீடுமே எப்படி கிடைக்குதுமா? இட் இஸ் ப்ரொடியூஸ் 13 ஆல் த ஒன் இட் இஸ்னு டால் ஒன்லி. ஓகேயா? ஸோ இப்போ கிடைச்சதுக்குள்ளே வேறு எந்த பேரண்ட்டோட கேரக்டரும் எடுக்காமல் கிடைச்சதுக்குள்ளேயே என்ன பண்ணுறோம், கேபிட்டல் லெட்டர் டி ஸ்மால் லெட்டர் டி இன்னொரு கேபிட்டல் லெட்டர் டி ஸ்மால் லெட்டர் டியோட இதை வந்து இந்த கண்டிஷன் நம்ம ஹெட்ரோசைக்கஸ் நேம் பண்ணுவோம் இல்லையாம்மா? என்னம்மா, 2 கேரக்டர் இருந்தது அப்படின்னா அது என்ன கால் பண்ணுவோம்? ஹெட்ரோசைக்கஸ். ஸோ இப்போ ஹெட்ரோசைக்கஸ் கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் பண்ணோம். அதுலேருந்து சீடு எடுத்து அந்த சீடை திருப்பி க்ரோ பண்ணி அதிலேருந்து போலனை கலெக்ட் பண்ணி கிராஸ் பாலினேட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இப்போ கிராஸ் பாலினேட் பண்ணோன்னா F2 ஜென்ரேஷன், அதாவது செகண்ட் ஜென்ரேஷன் எப்படி வரும்? செகண்ட் ஃபீலியர் ஜென்ரேஷன் கால் பண்ணுவோம். ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் எப்படி வரும்னா, தட் இஸ் ஆல்சோ வி புட் இன் அ பாக்ஸ். ஸோ இப்போ என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, கேபிட்டல் லெட்டர் டி ஸ்மால் லெட்டர் டி. ஓகே, எதோட கிராஸ் பண்ணுறோம்? கேபிட்டல் லெட்டர் டி ஸ்மால் லெட்டர் டியோட. ஸோ இந்த டீலேருந்து என்னது, 2 கேமெட்டு, கேபிட்டல் லெட்டர் 1 ஸ்மால் லெட்டர் 1. ஸோ இது வந்து ஒரு பேரண்ட்டோடது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபீமேல் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு பேரண்ட்டோடது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? மேல். அதாவது it is this symbol it is mentioned as a female, this symbol it is mentioned as a male. ஓகேயா? ஸோ இப்போ எடுத்தோம் அப்படின்னா ஸோ என்ன ஆகும்? இட் இஸ் பிரிங் தட் இன் 2 கேபிட்டல் லெட்டர். ஃபஸ்ட் பாக்ஸில் ரெண்டுமே கேபிட்டல் லெட்டர் தான் மீட் பண்ணுது. ஸோ அப்போ ரெண்டுமே கேபிட்டல் லெட்டர் தான். இது ஹோமோசைக்கஸ் டால். ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் ஹோமோ, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஹெட்ரோ. அது மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ அது வந்து டாலாக இருந்தால் டாலு, ஷார்ட்டாக இருந்தால் ஷார்ட். ஸோ இப்போ பார்த்தோன்னா இங்கே இந்த பாக்ஸ் மீட் பண்ணுறது கேபிட்டல் லெட்டர் T1 ஸ்மால் லெட்டர் T1. ஏன் நம்ம கேபிட்டல் லெட்டரை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன்? பிகாஸ் டாமினன்ட் கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும். ஓகேயா? ஸோ இங்கே வந்து என்ன கிடைக்கும்? கேபிட்டல் லெட்டர் டி ஸ்மால் லெட்டர் டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹெட்ரோசைக்கஸ் பார்த்தோன்னா கேபிட்டல் லெட்டர் டி ஸ்மால் லெட்டர் டி. ஓகே, ஹெட்ரோசைக்கஸ் டால். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹோமோசைக்கஸ் டுவார்ஃப் ஸ்மால் லெட்டர் டி ஸ்மாலஸ்ட் ஒன் டி. ஸோ ஹோமோசைக்கஸ் டுவார்ஃப் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேம்மா? ஸோ இப்போ பாருங்கள், 3 டால் பிளான்ட்டையும் ஒரு ஷார்ட் பிளான்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஆனால் நம்ம ஜீன் வைஸ் எடுத்தோன்னா, ஜீனோடைப் பார்த்தோன்னா 1 ஹோமோசைக்கஸ் டாலாகவும் 1 ஹோமோசைக்கஸ் டுவார்ஃபாகவும் இருக்கும். ஓகேயா? ஹோமோசைக்கஸ்னால் என்ன தான்? பியூர் ப்ரீடு. இது 2 பியூர் ப்ரீடு. பட் ஆனால் 2 பிளான்ட்டு எதை ப்ரொடியூஸ் பண்ணுன்னா, 2 மிங்கிளான ஹைப்ரிட் பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? பட் ஆனால் கேரக்டர் வைஸ் எடுத்தோன்னா இது 3மே, அதாவது 3மே டால் பிளான்ட்டு தான், ஒன்று தான் ஷார்ட் பிளான்ட்டு. ஸோ அதாவது வெளியில் தெரிகிற கேரக்டர் என்னென்னா டால் டுவார்ஃப் தான் இல்லையா? ஸோ வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிற கேரக்டரை நம்ம என்ன கால் பண்ணுறோன்னா ஃபீனோடைப். என்ன கால் பண்ணுறோம்? ஃபீனோடைப். ஜீனோடைப்னால் உள்ள ஜீனை செக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கேரக்டரை ஜீனோடைப் அப்படின்னு கால் பண்ணுறோம். ஸோ ஜீனோடைப் இஸ் ஆஃப் த மோனோஹைப்ரிட் கிராஸ் 1:2, 2:1. Phenotype is a 3:1. It is asked in a one bird, is ready in a well. Okay. The next one is test cross. What's the meaning of in a test cross? ஸோ இப்போ டெஸ்ட் கிராஸில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னா, we are take it as a hybrid ஹெட்ரோசைக்கஸ் பிளான்ட்டை எடுத்துருக்கோம். ஓகேயா? ஹெட்ரோசைக்கஸ் ஹைப்ரிட் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஹைப்ரிட் எடுத்துருக்கோம். ஓகே, we are taken as a hybrid. ஓகே, ஸோ இந்த ஹைப்ரிட்டில் ஒரு டுவார்ஃப் கேரக்டராக நம்ம வந்து கிராஸ் பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் ப்ரொடியூஸ் 13
ஃபர்ஸ்ட் ஃபிலியல் ஜென்ரேஷன் எஸ்டாமா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலியல் ஜென்ரேஷனில் பாருங்கள், இப்போ ஹெட்ரோசைக்கஸ் டால் எடுத்திருக்கோம். ஹெட்ரோசைக்கஸ் டாலோட நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்ணுறோம். டெஸ்ட் கிராஸ்னால் என்ன பண்ணணும்? ஒன்லி நம்ம ரிசசிவ் கேரக்டரை பியூர் லைனாக எடுத்து தான் பண்ணணும். இதை திருப்பி பண்ணக்கூடாது. ஸோ இதை நம்ம என்ன கால் பண்ணுறோம்? ஹோமோசைக்கஸ் டாஃப் அப்படி கால் பண்ணுறோம். ஸோ இப்போ ஹோமோசைக்கஸ் டாலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹெட்ரோசைக்கஸ் டாலோட ஹோமோசைக்கஸ் டுவாஃபை வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேமெட்ஸ் எழுதணும். ஸோ என்ன டயக்ராம் போட்டாலும் இப்படி தான் போகணும். ஃபஸ்ட்டு பேரண்ட்டை வந்து கம்பைன் பண்ணி எழுதணும், சர்க்கிள் பண்ணக்கூடாது. கேமெட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும், சர்க்கிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபிலியல் ஜென்ரேஷன் F1 ஜென்ரேஷன் போடணும். F1 ஜென்ரேஷனில் நம்ம வந்து ஃபோக் லைன் வச்சு, இது வந்து ஃபோக் லைன் சொல்லுவாங்க. ஃபுன்னட் செக்கர் போர்டு வந்து கீழே இருக்கிறது ஃபுன்னட் செக்கர் போர்டு, மேல் உள்ளது ஃபோக் லைனு. ஓகே, ஃபோக் லைனை வச்சு நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு பேரண்ட்டோட டீ வந்து செகண்ட் பேரண்ட் டீயோட கம்பைன் பண்ண சான்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து டாலாக வரும், ஆனால் ஹெட்ரோசைக்கஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஜீனோட இந்த ஜீன் இருந்தது அப்படின்னா இட் இஸ் ப்ரொடியூஸ் தட்டின ஷார்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேயா? ஸோ லைக்வைஸ் ஹோமோசைக்கஸ் டால் டெஸ்ட் கிராஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, டால் பிளான்ட்டோட ஹோமோசைக்கஸ் டாலோட நம்ம பண்ணுறப்ப we are getting that in a டால் பிளான்ட்டோட நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ப்ரொடியூஸ் தட்டின ஹவு இட் இஸ் ப்ரொடியூஸ் மை சி தட் இங்கே ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாமே டாலாக இருக்கும். ஓகே, பட் ஏன்னா இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறது எப்படி இருக்கும்னா ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும். டாலும் தாஃபும் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி, இந்த டெஸ்ட் கிராஸை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, we are able to understand the hybrid is a homozygous or heterozygous. ஹோமோசைக்கஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டுவாஃபோட பண்ணுறப்ப என்னாகும்? ரிசசிவோட பண்ணுறப்ப டால் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஆனால் ஹெட்ரோசைக்கஸாக இருந்துச்சுன்னா டாலும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், டுவாஃபும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், டாமினண்ட் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், ரிசசிவும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ரெண்டு கேரக்டருமே எக்ஸ்ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன கால் பண்ணுறோம்? இட் இஸ் இன் எ டெஸ்ட் கிராஸ். ஓகே, ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ஹெட்ரோசைக்கஸ் பேரண்ட்டு. ஓகே, டாலில். ஓகேம்மா? ஸோ அதே வந்து டால் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ஹோமோசைக்கஸ். இதை வச்சு நம்ம ஹோமோசைக்கசிட்டியா ஹெட்ரோசைக்கசிட்டியா பிளான்ட் வந்து அப்படி ஹைப்ரிட் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பேக் கிராஸ். வாட் இஸ் தட் இன் அ பேக் கிராஸ் மீன்ஸ், இஃப் த ஹோமோசைக்கஸ் டால் கிராஸ் நம்ம கிராஸ் பண்ணுறப்ப ஒரு ரிசசிவோட நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து ரிசசிவோட பண்ணலாம், ஆர் அதர்வைஸ் டாமினண்ட்டோட பண்ணலாம். ஓகேயா? ஸோ பேஸ்டு அப்பான் தட் இன் அ பேக் கிராஸ், டெஸ்ட் கிராஸ்னால் என்ன சொன்னோம்? ரிசசிவோட மட்டும்தான் பண்ணுவோம். ஓகேயா? பட் ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுவோன்னா, we are taken as a recessive two types, dominant back cross, recessive back cross. dominant back crossல டாமினண்ட்டோட மட்டும்தான் நம்ம கிராஸ் பண்ணுவோம், ரிசசிவோட பண்ணுவோம். ஓகேயா? இப்போ வந்து இது வந்து என்ன இதுன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒரு ஃபஸ்ட்டு எடுக்கிற ஒரு பேரண்ட்டோட என்ன பண்ணுறோம்? இன்னொரு பேரண்ட்டை எடுக்கிறோம். இந்த பேரண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் இன் அ ரிசசிவ் கண்டிஷன். ஸோ அப்போ நம்ம என்ன கால் பண்ணுறோம்? திஸ் இஸ் அ ரிசசிவ் பேக் கிராஸ். இதே வந்து கேபிட்டல் லெட்டர் டி வந்து இதோட நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதை நம்ம என்ன கால் பண்ணுறோம்? டாமினண்ட் பேக் கிராஸ். ஓகே, டாமினண்ட் பேக் கிராஸில் எல்லாமே டாமினண்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் ரிசசிவ் பேக் கிராஸில் F2வில் வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் நம்ம கிடைக்கும். ஓகே, F2 வந்து இதில் எல்லாமே டாமினண்ட்டாக தான் இருக்கும், F2 வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் நமக்கு கிடைக்கும். ஸோ த்ரூ தட் வே we are able to identify heterozygosity of the hybrid. ஓகே, ஹெட்ரோசைக்கசிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், த டால் ஆர் டுவாஃப். why it is having in a difference among that?
பிளான்ட்டு ஒரே ப்ரீ பிளான்ட்டு தான் நம்ம எடுக்கணும். பட் ஆனால் ஏன் அதோட ஸ்டெம் வந்து நல்லா டாலாகவும் இதோட ஸ்டெம்மு வந்து ஏன் ஷார்ட்டாகவும் இருக்குது அப்படின்னா, இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் இன் அ ஜீன். It is responsible for that in a gene. That gene, it is here mentioned as an LE. That is present means that is in a tall pea plant. Absent means that is we called as in a dwarf pea plant. ஓகேயா? ஸோ ஜிபர்லின் அப்படிங்கிற ப்ரீகசார் மாலிகுல் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேயாம்மா? ஸோ இந்த ப்ரீகசார் மாலிகுலில் LE alleles code for the functional enzyme GA1 கோட் பண்ணிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இட் இஸ் ஆக்டிவ் ஜிபர்லின் இருக்கும். ஸோ ஹைட்டு வந்து நல்லா க்ரோ ஆகும். நம்ம பார்த்துப்போம் 10th ஸ்டாண்டர்ட், ஐ திங்க் 10th ஸ்டாண்டர்டில் ஹார்மோன்ஸ், பிளான்ட் ஹார்மோன்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஜிபர்லின் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன் அ க்ரோத். ஓகேயா? ஸோ இப்போ GA1 இட் இஸ் என்சைம் செக்ரேட் பண்ணுது அப்படின்னா, கோட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ். பட் இட் இஸ் நாட் ஹேவிங் மீன்ஸ். ஓகே, ஸோ நான் ஃபங்க்ஷன் என்சைம் ப்ரெசன்ட் மீன்ஸ் தட் இஸ் இட் இஸ் நாட் ப்ரொடியூஸ் தட் இன் அ ஜிபர்லின். ஸோ அப்போ வந்து அந்த பிளான்ட் வந்து ஷார்ட்டாக டுவாஃபாக தான் இருக்கும். ஓகேம்மா? ஸோ do the worksheet in a neat manner and do the homework also. Study well, then you write. Thank you.